நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க விஸ்வா, மாலதிக்கு வந்திருக்கிறது சாதாரணமான கேன்சர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மாலதியோட பாடி கண்டிஷன் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்காத. எங்களால மாலதிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. உனக்கு எதுவும் ஆகாது, என்ன நம்பு. ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். நம்ம லைஃப் ரொம்ப சின்னது, ஆனா கனவுகள் 1000. ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் அவங்களோட கனவு நினைவாகும். பார்ட்னர், நீ என்ன மறந்துட்டியா? When Vishwa is here, not to fear. ஒரு பார்ட்னரா இருந்து உன்னோட ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றுறது என்னோட கடமை. எல்லா ஆங்கிளையும் நீதான் எனக்கு பெர்ஃபெக்ட் பார்ட்னர், உண்மையான பார்ட்னர். என் துக்கத்துல, என் சந்தோஷத்துல, என் விளையாட்டுத்தனத்துல. தேங்க்யூ so much பார்ட்னர். என்ன இது, இவே போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்படி என்ன பிஸின்னு தெரியல. கோடி இப்ப நான் யார் கூட பேசுறது, யார்கிட்ட என் மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறது? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், யார்கிட்ட சொல்லி ஆகணும். யாராவது போன் எடுத்து தொலைங்க, யாராவது பேசுங்க. டேய் செவடா, டிவிக்கே ஐக்கியம் ஆயிட்டே நீ. 24 மணி நேரம் டிவியை பாக்குறதா வேலை வந்து. போன் அடிச்சா கூட நான் தான் வந்து எடுக்கணும். ஏய் சும்மா கடை. யாரே? பெரிய பாட்டி நீங்களா? வீட்ல வேற யாரும் இல்லையா? மாலதி கண்ணு, ஓ பாட்டி, சித்தி, சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து நம்ம சர்மா மாமா இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு எல்லாரும் பூஜைக்கு போயிருக்காங்க. நம்ம தடியா இருக்கால, அதான் ஒரு தம்பி தாமு உக்காந்துருக்கான் டிவி முன்னாடி ஆந்த மாதிரி. சரி அதெல்லாம் விடு. நீ எப்படி இருக்க மாலதி? எப்படி இருக்கேன்னு என்னால வார்த்தையில சொல்ல முடியாது பாட்டி. நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். கால் தரையில தான் இருக்கு, ஆனா என் மனசு மட்டும் காத்துல மிதந்துக்கிட்டே இருக்கு. என்ன நீ பேசுற? நீ இப்ப சண்டிகர்லயா இருக்க? அட இல்ல, மும்பைல இருக்க. அப்படியா? சரி சரி, அங்க என்னென்ன பார்த்த? அதை விடுங்க பாட்டி, எனக்கு இந்த ஊர் மேல ஒரு பெரிய லவ்வே வந்துருச்சு. இந்த ஊரோட அழகு, பந்தா, சிம்பிளிசிட்டி எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் பெரிய பாட்டி. எனக்கு இந்த சிட்டி மேல ஒரு லவ்வே வந்துருச்சு. 60 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கும் நடந்துச்சு. எந்த ஊர் மேல? தேராதூன். எங்க அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க கேட்டாங்க, ஊரு பேரை சொல்லிட்ட, அவன் பேர் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சு. அம்மா வற்புறுத்தி கேட்டதும் ஓ பெரிய தாத்தா பேரை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் முதல்ல அவரை அங்கதான் பார்த்தேன். பார்த்தது எங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு.
எங்க அம்மா மாதிரி நான் உன்னை இப்ப கேட்க போறதில்ல. உன்னதான் எனக்கு தெரியுமே. என்ன உனக்கும் விஸ்வாவுக்கும் நடுவுல நடக்கிற விஷயம் எனக்கு தான் தெரியுமே. நீ ஒரு குட்டி பிசாசு, அவன் ஒரு ரெட்ட வாலு. ரெண்டு பேருடைய ஜோடியும் அமக்களமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலதி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், பெரிய பாட்டி, நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்க? ஏய், என் முடியல பித்தத்துல நரைச்சதுன்னு நினைச்சியா? காத்தடிக்கிற வேகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் எப்ப மழை வரும் எப்ப புயல் அடிக்கும்னு. ஏய், நீ அவகிட்ட சொன்னியா இல்லையா? என்ன பேசுறீங்க பெரிய பாட்டி? நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி போய் சொல்ல முடியும்? வாய மூடு. நீ எந்த காலத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க? 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உன் தாத்தா கிட்ட போய் சொன்னேன். அத நீ இந்த காலத்து பொண்ணா இருந்துகிட்டு ஏன் இப்படி தயங்குற? என் பேத்தின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. போ, இப்பவே போ, உடனே போய் சொல்லு. சரி பெரிய பாட்டி, உங்களோட பேரை நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். சீக்கிரமா போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இங்க பாரு, அடக்க ஒடுக்கமா லட்சணமா தலையை சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அப்புறமா போய் பேசு. ஒரு அழகான பொண்ணு நம்ம வாழ்க்கையில வந்திருக்காளேன்னு விஸ்வா சந்தோஷப்படட்டும். ஏ பிசாசு, ஐ லவ் யூ பட்டுன்னு சொல்லிடாத. அந்த நிமிஷம் எப்படி இருக்கணும்னா நீயும் விஸ்வாவும் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். நான் என்ன சொன்னேன்னு உன் மரமண்டையில ஏறிச்சுல்ல? பெரிய பாட்டி, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஐ லவ் யூ. அடியே, ஐ லவ் யூ என்கிட்ட ஏன் சொல்ற? அந்த விஸ்வா கிட்ட போய் சொல்லு. லூசு மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. சரி மாலதி, நான் போனை வச்சிடுறேன். சரி பெரிய பாட்டி. கடவுளே, நான் உயிரோட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளுதான். என் மாலதிக்கு மட்டும் ஒண்ணு ஆயிடக்கூடாது. என் ஆயுளையும் சேர்த்து அவளுக்கே கொடுத்துரு. அவ வாழ்க்கையில இப்பதான் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. இந்த சந்தோஷத்தை அவகிட்ட இருந்து பறிச்சிடாத. நீதானே அவ வாழ்க்கையில காதல மலர வச்ச. அந்த மலர பொட்டிலேயே கருக விட்டாத. கடவுளே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் வேண்டுதலை நிறைவேத்து. என் பேத்தி ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டா. அவளை நீ ரொம்ப சோதிச்சுட்ட. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா வாழ விடு. இந்த கிழவியோட பிரார்த்தனையை ஏத்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I really missed you. ஒரு 4 நாள் உன்னை பிரிஞ்சு இருந்ததே 4 யுகம் போன மாதிரி இருந்தது. எனக்கும் இனிமே என்னால ஒரு செகண்ட் கூட எப்போ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது. ஐம் சாரி. நான் உங்களை அந்த மாதிரி அடிச்சிருக்க கூடாது. ரொம்ப பலமா வேற அடிச்சிட்டேன்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட அறை உண்மையாவே பலமா தான் இருந்தது. ஆமா, இப்பதானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் நாம 2 பேரும் இனிமே இதுக்காகவும் பிரியக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் இந்த டிஸ்டன்ஸ்? இன்னும் டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கு.
பக்கத்துல? மாலதிக்கு வந்திருக்கிறது சாதாரணமான கேன்சர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். முதுகெலும்பு வழியா இன்ஜெக்ட் பண்ணது மூலமா மாலதியோட பாடி கண்டிஷன் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்காது. எங்களால மாலதிக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இங்க பாரு ஜீவிதா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படிலாம் மாறுவேன்னு இது வரைக்கும் நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. என்னோட இந்த மாற்றத்துக்கு காரணமே நீதான். இந்த அழகான மாற்றமும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னோட காதலுக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கேனா, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாது. கனவுல கூட அதை நினைச்சு பார்க்க மாட்டேன். இன்னொரு விஷயம் ஜீவிதா, நான் அடிக்கடி ஒரு விஷயம் யோசிப்பேன். நான் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அடைஞ்சிட்டானா ஒண்ணு மட்டும் கிடைக்கவே இல்லை. அது என்னன்னா, உன்னோட விருப்பமும் அனுமதியும் இல்லாம அது நிச்சயம் நிறைவேறாது. இங்க பாரு, நீ உன் காதலுக்கு அடையாளமா ஒன்னு நீ நிறைவேற்றிட்ட. ஆனா இதெல்லாம் பத்தவே பத்தாது. நம்மளோட வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் எப்பவும் மறக்க முடியாத அளவுக்கு நம்ம காதல் சின்னமா இன்னொன்னு வேணும். உன்ன மாதிரியே ஒரு அழகான குட்டி ஜீவிதா. பார்ட்னர், ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய வேர்வை சிந்த வேண்டியிருக்கும். ஒருவேளை நீ என்ன பார்த்ததுக்கு அப்புறமும் நீ என்ன பாராட்டவே இல்லைன்னா, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். அட பயப்படாதப்பா, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஏன்னா நீ தான் அவ்வளோ கியூட் ஆச்சு. ஜீவிதா, என் போன் இருக்கு, எடுத்து கொடு.
விஸ்வாவோட மிஸ்டு கால். என் ஃபோனை சைலண்ட்ல வச்சிட்டேன். நானும் என்னோட ஃபோனை சைலண்ட்ல வச்சுட்டேன். மாலத்தியோட மிஸ்ட் கால்ஸும் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அவங்க சண்டை போட்டிருப்பாங்க. ரிலாக்ஸ். ஒருவேளை 2 பேரும் சமாதானமா போயிருக்கவும் சான்ஸ் இருக்குல்ல. ஆனா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மற்றதை நேரில் பேசிக்கலாம். சரி, நீ ரெஸ்ட் எடு. சரிண்ணா. வினய், ம். விஸ்வா என்ன சொன்னா? அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லைல்ல? ஆமாங்க ஜீவிதா மேடம், அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் அமைதியா தான் இருக்காங்க. ஓகே. ஓகே, நான் இப்ப ரெடி ஆயிட்டேன். ஆனா எந்த விஷயத்த சொல்ல நான் ரெடி ஆனானோ அதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறியா? டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயத்த மாலத்துக்கிட்ட எப்படி நேரடியாக சொல்றது? அவ ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்கிறத நான் அவகிட்ட எப்படி சொல்றது? அவகிட்ட இதை மறைக்கிறது சரியா இருக்குமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, விஸ்வா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்லையா? ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கு. நான் மாலத்துக்கிட்ட உண்மையை சொல்ல போறேன். மாலதி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். விஸ்வா, விஸ்வா, எனக்கு அது ஆயிடுச்சு. அதான் அது படத்துலலாம் வரும்ல, பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஒரு லெவல் அதிகமா இருக்கும்ல லவ். அது ஐ மீன் God, இவ்ளோ ரிகர்சல் பண்ண கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். பார்ட்னர், நம்ம எதுக்காக மும்பை வந்தோமோ அந்த வேலையெல்லாம் வீணாயிடுச்சு. உன் கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஏய், உனக்கு லவ் வந்திருக்கு. நீ எதுக்கு நடிக்கணும்? நீ சினிமா ஹீரோயினா என்ன? டயலாக்லாம் அடிச்சிட்டு இருக்க? இல்ல, ஒரிஜினலா வரட்டும் அந்த விஸ்வா. எதிரில் நிக்க வச்சு என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன். அவ என்ன பண்ணிடுவான்னு பார்க்கலாம். இன்னும் ஏன் யோசிக்கிற விஸ்வா? டாக்டர் உன்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே போய் மாட்டிக்கிட்ட சொல்லிடு. அதான் நல்லது.
ஆ